தமிழ் தாய் வாழ்த்து பாட செல்வி சுபிக்ஷா அவர்களை வாஞ்சையோடு மேடைக்கு அழைக்கிறோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை. அந்த ஸ்டேஜ் எனக்கு தந்த ரெகக்னைசன், அந்த இது எனக்கு ரொம்ப மெமரபிளான மூமெண்ட். நான் எனக்கும் மறக்க மாட்டேன். அதுல உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பஞ்ச் டைலாக் எது எங்களுக்காக சொல்லுங்க. இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம். திரையெல்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு சினிமா ஹீரோவாக பார்த்தோம், லைக் ஒரு ஹீரோ மெட்டீரியலாக பார்த்தோம் இல்லையா. இப்போ நான் நேரில் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு நண்பா நண்பிஸ், கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். திங் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். பல திறமையுள்ள ஆட்களை சந்திச்சிருப்போம். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினரா இருக்கிறவங்க சுபிக்ஷா. இவங்களை நம்ம டிவிகே மாநாடுல தமிழ்தாய் வாழ்த்து பாடி பல பேர் பார்த்திருப்பீங்க. அவங்க அதையும் தாண்டி 216 நாடோட தேசிய கீதம் பாட கத்துக்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேச நிறைய இருக்கு. வணக்கம் சுபிக்ஷா. வணக்கம். 216 நாடுகளுடைய தேசிய கீதம் பாடணும் அப்படிங்கிற இந்த வித்தியாசமான இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது ஸ்டார்ட் பண்றப்ப இந்த மாதிரி நேஷனல் ஆந்தம் இதெல்லாம் நான் கத்துப்பேன்லாம் எனக்கு தெரியாது. இந்த லாக்டவுன் டைம்ல தான் வந்து எனக்கு சிங்கிங் டேலண்ட் இருக்குன்றதே தெரிய வந்துச்சு. சும்மா லைக் டிவியில பார்த்து பாடிட்டு இருந்தேன் தான். திடீர்னு யூடியூப்ல ஒரு கண்ட்ரியோட நேஷனல் ஆந்தம் கேட்டேன். அப்ப தெரியாது அது ஒரு கண்ட்ரியோட நேஷனல் ஆந்தம். ஏதோ ஒரு இங்கிலீஷ் சாங் சொல்லிட்டு கத்துட்டு அங்க மம்மி டாடி கிட்ட வந்து பாடி காமிச்சேன். அப்பதான் நல்லா இருக்கு இந்த சாங், என்ன சாங் பார்த்தோன்னே அவங்க சொன்னாங்க இது வந்து ஒரு கனடான்ற கண்ட்ரியோட நேஷனல் ஆந்தம்னுட்டு. அப்ப ஸ்ரீலங்கா அது எப்படி இருக்கும், சிங்கப்பூர் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கத்துக்கிட்டேன். அப்புறமா பேரண்ட்ஸ் தான் சொன்னாங்க, மம்மி டாடியும் ஓகே நம்மளுக்கு தெரியாத கண்ட்ரிஸும் நிறைய இருக்கும் இல்லையா, ஸோ ஆல்பபெட் வைஸா போகலான்ட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி லைக் ABCன்னுட்டு ஆப்கானிஸ்தான், அல்பேனியா, அல்ஜீரியா, அண்டோரா அந்த ஆல்பபெட் வைஸா கத்துக்கிட்டேன். சவுத் கொரியா வந்து நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமான நாடா மாறிடுச்சு. ஏன்னா இங்க நிறைய கொரியன் பாப் சீரிஸோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எங்களுக்காக சவுத் கொரியாவோட தேசிய கீதமும் எங்களுக்காக ஒரு வாட்டி பாடி காட்டுங்க. கண்டிப்பா. நேஷனல் ஆந்தம் ஆஃப் சவுத் கொரியா, லாங்குவேஜ் கொரியன். தேசிய கீதம் பாடுறதை தவிர உங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியது தாவேகா மேடையில நீங்க பாடிய தமிழ்தாய் வாழ்த்து தான். அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ரொம்ப பாடுறதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் நர்வஸா இருக்கும். அதுவும் ஒரு வரப்பெல்லாம் அந்த சவுண்டு எல்லாம், ஏன்னா நான் தான் அதுக்கப்புறமா வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் என்ட்ரி எந்து தானே, நான் தானே போய் பாடணும். அப்ப எனக்கு அதெல்லாம் நர்வஸா இருக்கும். அண்ட் எப்பவுமே அவர் வந்தோடனே அதை பார்த்து ஸ்மெல் பண்ணுவாரு, ஆல் த பெஸ்ட்மா, நல்லா பாடுமான்னு. அப்பவே எனக்கு ஓகே நம்ம பாடிடுவோன்னு இருக்கும். அந்த ஸ்டேஜ் எனக்கு தந்த ரெகக்னைசன், அந்த இது எனக்கு ரொம்ப மெமரபிளான மூமெண்ட். நான் எனக்கும் மறக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஸ்டேஜ் அது. தமிழ் தாய் வாழ்த்து பாட செல்வி சுபிக்ஷா அவர்களை வாஞ்சையோடு மேடைக்கு அழைக்கிறோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிது. விஜய் சாரை நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த மொமெண்ட், எப்படி நீங்க அவரை கூப்பிட்டீங்க, எப்படி அவர் என்ன ரிப்ளை பண்ணாரு, உங்ககிட்ட அவர் பேசி அந்த தருணம், முதல் முறையா அவரை பார்த்த அந்த தருணத்தை பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் அன்னைக்கு பாடுற அன்னைக்கு தான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், மீட் பண்ண. அதுக்கு முன்னாடிலாம் மீட் பண்ணதில்லை. அப்போ ஸ்டேஜ்ல தான் கூப்பிட்டு இந்த மாதிரி தமிழ்தாய் வாழ்த்துன்னு என்ன கூப்பிட்டுட்டோன்னே நான் ஸ்டேஜ்க்கு போயிட்டேன். உடனே பார்த்தா மைக் ஆன் ஆகலை. அது சம்திங் அது ப்ராப்ளமா இல்லை, நான் ஆன் பண்ணலேன்னு தெரில. உடனே ஆன் ஆகலைன்னொடனே நான் உடனே வேற மைக்கு இருந்தோம். உடனே அவர் வந்து இதான் என்னன்ற மாதிரி பார்த்தா நானும் அப்போதான் அவரை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜில் நேரில் பார்த்தேன். பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் அவர்கிட்ட நடந்து போகிறப்ப வந்து பார்த்துட்டு இருந்தார். லைக் நான் வரேன்னு தெரிஞ்சுட்டு நான் போயிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணார் எனக்கு. நான் சொன்னேன் இந்த மாதிரி ஹாய் விஜய் எனக்குன்னு சொன்னேன். அவர் சூப்பராக பாடினீங்கம்மா, வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, கேள்விப்பட்டேன், ரொம்ப நல்ல டேலண்ட் இது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுபிக்ஷா, நீங்க இவ்வளவு நாள் அவரை திரையில பார்த்திருப்பீங்க. நேரடியா அவரை மேடையில பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? கண்டிப்பா. இப்ப திரையில பார்க்கும்போது அவர் ஒரு சினிமா ஹீரோவா பார்த்தோம், லைக் ஒரு ஹீரோ மெட்டீரியலா பார்த்தோம் இல்லையா. இப்ப நான் நேர்ல பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு ரொம்ப காமான பர்சனா அண்ட் டிஃப்ரென்ஸ்ன்ற மாதிரி அதே மாதிரி தான் எங்கேயும் இருக்காரு. பட் ஒரு காமான பர்சனா எப்படி சொல்றது, நல்லா லைக் அதை அப்சர்வ் பண்றது, இதெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணது அங்கே பார்த்து. ஏன்னா மூவில அதெல்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ண முடியாது இல்லையா. நான் நேரில் நான் ஃபுல்லாக அதே ஸ்டேஜில் தான் இருப்பேன். அவரை தான் நான் பார்த்துட்டே இருப்பேன். நான் அப்போ இருக்கும்போது அவர் காமா என்ன பேசுறாங்கன்ற நோட்டீஸ் பண்றது, அவர் பேசுற விதம், இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுவேன். எனக்கு அதெல்லாம் பார்த்து நிறைய லேர்ன் பண்ணி. நீங்க கண்டிப்பா ஒரு விஜய் ஃபேனா தான் இருப்பீங்க.
திரைப்படங்கள்ல அவர் நிறைய பஞ்ச் டைலாக் சொல்லியிருப்பாங்க. அதுல உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பஞ்ச் டைலாக் எது எங்களுக்காக சொல்லுங்க. இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எந்த இடத்துலயும் எனக்கு பயம் கிடையாதுடா, ஏன்னா ஆல் ஏரியாலையும் ஐயா கில்லி. சூப்பர் சூப்பர் சுபிக்ஷா. தேங்க்யூ. மேடையில அவர் பேசினதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னது? பிடிச்சதுன்னா எல்லா ஸ்டேஜ்லையுமே வந்து என்னென்னா எண்டிங் முடிக்கும் போது அவர் ஸ்பீச்லேயா இருக்கட்டும் ஸ்டேஜ்லையா இருக்கட்டும் எண்டிங் முடிக்கும் போது அவர் பாசிட்டிவோட முடிப்பார் இல்லையா, லைக் வெற்றி நிச்சயம், கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம்ன்றது எனக்கு அது வந்து எப்பவுமே பாசிட்டிவ் வைப்ஸோடு இருக்கிறது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நிறைய இது பிடிக்கும் ஒரு ஸ்டேஜில் பேசுறது எல்லாம் அந்த இதுவும். ஆனால் ஒரு எண்டிங்லையும் இது சொல்கிறது எனக்கு பிடிக்கும். ஒரு எண்டிங்கே ஒரு பாசிட்டிவாக முடிக்கிற மாதிரி இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பாசிட்டிவ் நோட்டோட முடிப்பாருன்னு சொன்னீங்க, ஆனா அத உங்க விஜய் அங்கிள் ஸ்டைல்லயே கொஞ்சம் எங்களுக்கு சொல்லி காட்டுங்களேன். கண்டிப்பா. நண்பா நண்பீஸ், கான்ஃபிடென்ட்டா இருங்க, வெற்றி நிச்சயம். நீங்கன்னா நல்ல கண்ணாயாவை மீட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி உங்களோட ஃபேவரட் கண்ட்ரி எதை சொல்லுங்க தாத்தா, நான் அது பாடுறேன்னு அவர் வந்து ரஷ்யான்னு சொன்னார். Россия священная наза дерзава. யாருமே அட்டம் பண்ணாத ஒரு விஷயத்தை எடுத்து நீங்க இவ்வளோ சிரமப்பட்டு நீங்க கத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இதுக்கு உரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க விஜய் அங்கிள்காக நீங்க என்ன பாட்டு டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆலப்போரா தமிழ உலகம் எல்லாமே. பாகிஸ்தான் நாட்டோட நேஷனல் ஆந்தம் நீங்க பாடுவீங்களா? கண்டிப்பா. நேஷனல் ஆந்தம் ஆஃப் பாகிஸ்தான், லாங்குவேஜ் உருது. पाक ज़र ज़मीन शाद बाद, केशवरी हसीन शाद बाद, तू निशाने यास्मे याले शान और से पाकिस्तान मरकज़ी यकीन शाद बाद. இவ்வளோ நாட்டோட நேஷனல் ஆந்தம் உங்களுக்கு தெரியும், நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற ஸ்டேட்ஸோட ஆந்தம் உங்களுக்கு தெரியுமா? ஆமாம். இப்போ ஒடிசா, மணிப்பூர், குஜராத், பீகார், காஷ்மீர், புதுச்சேரி இந்த மாதிரி ஸ்டேட் ஆந்தம்ஸும் நான் கற்றுக்கிட்டு வரேன். தமிழ்நாடு புதுச்சேரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். புதுச்சேரிக்கு தனியா ஒரு ஸ்டேட் ஆந்தம். ஆமா, அண்ட் புதுச்சேரி ஸ்டேட் ஆந்தமும் வந்து தமிழ் தாய் வாழ்த்து தான் வந்து சொல்லுவாங்க. ஓ அப்படியா? எனக்காக ஒரே ஒரு வாட்டி அதை மட்டும் கண்டிப்பா. பாடுங்க. புதுச்சேரி தமிழ் தாய் வாழ்த்து. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே, என் தமிழ் தாயே, வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே. யாருமே அட்டம் பண்ணாத ஒரு விஷயத்தை எடுத்து நீங்க இவ்வளோ சிரமப்பட்டு நீங்க கத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இதுக்கு உரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. இப்போ நான் சில செலிபிரிட்டிஸை மீட் பண்ணும்போது அந்த மூமெண்ட்ஸில் சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கண்ணாயாவை மீட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி உங்களோட ஃபேவரட் கண்ட்ரி எதை சொல்லுங்க தாத்தா, நான் அது பாடுறேன்னு அவர் வந்து ரஷ்யான்னு சொன்னார். ஓகே, நானும் ரஷ்யா பாடிட்டேன். அதுக்கப்புறமா தான் சொல்றாரு, ஏன்னா வந்து நானும் என் ஒய்ஃபும் வந்து மேரேஜ் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் போன மூவி வந்து ரஷ்யன் மூவி சம்திங், அதனால ரஷ்யா கேட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நானும் அவரோட இன்டர்வியூஸ்லயோ நியூஸ்லயோ இது மாதிரி பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நேஷனல் ஆந்தம் இருக்கட்டும், வேற ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச சாங் சொல்லுங்க, பழைய காலத்து சாங் நான் பாடுறேன், சின்ன சாங் ஏதாவது பாடுறேன்னு. எனக்கு வந்து பாரதியார் பாட்டு தான் பிடிக்கும். எனக்கு நீ பாரதியார் பாட்டு பாடுன்னாரு. நான் வந்து ஒரு சாங் பாடினேன். நெக்ஸ்ட் இன்னொன்று பாடு, நெக்ஸ்ட் பாடு, இன்னும் பாடுன்னு வந்து அவர் கேட்டுட்டே. அதுவும் வந்து ஒரு லைக் ரொம்ப சிக்கா இருக்காரு, பட் ஸ்டில் வந்து ஒரு தாளம் போடுறாரு. நான் ஒரு பாட்டு முடிச்சோடனே கிளாப் தட்டுறாரு, குரல் அவள் அருமையா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னார். அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வாட்டியும் நான் போகும்போதும் அட்லீஸ்ட் ஒரு பாரதியார் பாட்டாச்சும் நான் பாடிட்டு தான் நான் அனுப்புவார். நீங்க நல்ல கண்ணையாவை சந்திச்சேன்னு இப்போ சொன்னீங்க. அந்த அழகான தருணத்தை எங்களோட ஷேரும் பண்ணீங்க. இது மாதிரி வேற என்ன பிரபலங்கள் எல்லாம் நீங்க சந்திச்சிருக்கீங்க, அந்த விஷயத்தை எங்களுக்கு ஷேர் பண்ணீங்க? கமல் சாரை மீட் பண்ணியிருந்தேன். அவர் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். அண்ட் நான் ஆட்டோகிராஃப் கேட்டேன். அவர் என்ன போட்டிருந்தாருன்னா வந்து அன்பே எந்த நாட்டிற்கும் கீதம் சொல்லிட்டு போட்டிருந்தாரு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். ஆமாம், அதுதானே. ஏன்னா நான் இது பண்ணுறதுக்கும் வந்து மெயின் காரணம்னா பீஸ் அண்ட் யூனிட்டிக்காக தான் நான் வந்து பண்ணுறேன். அண்ட் அதே வந்து அவர் வந்து அன்பே எந்த நாட்டிற்கும் கீதம்ன்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் கமல் சார்னா விஜய் சேதுபதி சாரையும் மீட் பண்ணியிருந்தேன். அவர்கிட்ட வந்து நான் இந்த ஸ்டேட் ஆந்தம் மேஷப்லாம் நான் பாடி காமிச்சேன், நிறைய சாங்ஸ்லாம் பாடினேன். அவர் வந்து
அவர் கேட்டார் எப்படி இந்த மாதிரி ஐடியா தோணுச்சு, ஏன்னா இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணுறது இல்லை, டிஃப்ரெண்ட் எப்படி இந்த தாட் உங்களுக்கு முதல்ல வந்துச்சு, எப்படி கற்றுக்கிட்டீங்கன்னு நிறைய இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்டுட்டு இருந்தாரு. நானும் நான் இப்படி கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவர் நிஜமாவே ரொம்ப பெரிய விஷயம்னு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருந்தார். நீங்க நிறைய லாங்குவேஜஸ்ல பாடணும் அப்படின்னு நீங்க ஆசை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஏதாவது அதுக்கு முயற்சி எடுத்திருக்கீங்களா? ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது ஒரு பாட்டு வேற லாங்குவேஜ்ல பாடி? ஆமாம், இப்போ பேன் இண்டியன் மூவிஸ் வரும்போது அந்த சாங்ல நானே ரெடி பண்ண ஒரு மேஷப் மாதிரி சும்மா எல்லா லாங்குவேஜும் கவர் ஆகணுன்றதுக்கு. அது வேணா புஷ்பா மூவிலேருந்து ஸ்ரீவல்லி எங்களுக்காக ஒரே ஒரு வாட்டி பாடுங்க. கண்டிப்பா. నిన్ను చూస్తూ ఉంటే కన్నులు రెండు తిప్పేస్తావే, నీ చూపుల పైన రెప్పల వేసి కప్పేస్తావే, காணாத தெய்வத்தை கண் மூடாம பாக்குறியே, கண் முன்னே நான் இருந்தும் கடந்து போகிறியே, ஜலக்க ஷரஃபி ஸ்ரீவல்லினே நாமதுக்க பர்ஃபி, చూపే బంగారమాయనే శ్రీవల్లి మాటే మాణిక్యమాయనే. சூப்பர் சுபிக்ஷா, சூப்பர். ஒரு லாங்குவேஜ்ல இருந்து இன்னொரு லாங்குவேஜ் நீங்க டிரான்சிஷன் பண்ணதே தெரியாம ஒரு ஃப்ளோவா போச்சு. சூப்பரா பாடுறீங்க. தேங்க்யூ. அண்ட் சினிமா விட்டுட்டு அப்ப அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு. இந்த மொமெண்ட்ல உங்க விஜய் அங்கிள்காக நீங்க என்ன பாட்டு டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, இந்த ஆல போரா தமிழ் சொன்னேன், அவருக்கு பர்ஃபெக்டா சூட் ஆகும் இந்த சாங். ஆல போரா தமிழ உலகம் எல்லாமே, வெற்றி மக வலிதான் இனிமே எல்லாமே, வீரன்னா யாருன்னு இந்த நாட்டுக்கே அவன் சொன்னானே, வாயெல்லா மாட்டுக்கும் அந்த நீதிய அவன் தந்தானே. இந்த சின்ன வயசுல இவ்வளவு டேலண்டடான ஒரு பர்சனா இருக்கீங்க. நீங்க மேலும் மேலும் உயரணும். திங்க் தமிழா டீமுக்கும் அண்ட் உங்களுக்கும் வனமலை மேம் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ. சச் அண்ட் பியூட்டிஃபுல் இன்டர்வியூ. தேங்க்யூ.